வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்டில் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொலேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக ஸ்டிச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்துட்டு ஒரு 9 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு ஒரு 9 ஃபோட்டோஸை கரெக்டாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோவோட சைடில் இந்த மாதிரி இருக்கும், அதை நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோவை அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணணும்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 9 ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்துட்டு இது பண்ணிட்டேன். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்டில் நம்ம வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ சென்டரில் தான் செட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதை கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜை கரெக்டாக சென்டரில் இப்போ அந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக சென்டரில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்ல ஒரு இமேஜ் இது பண்ணியிருப்போம், கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களால் அதை வந்து அனிமேஷன் செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கீழே கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. ஸோ கிராப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணுறப்ப கொஞ்சம் பிளர்ராக தான் இருக்கும் இமேஜ், பட் நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ஜூம் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு அதை வந்து செட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்த வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே ஒரு லேயர் செட் பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்கிற இமேஜை வந்துட்டு இமேஜோட எண்டிங்கை வந்து இங்கே இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இமேஜோட மேலே வந்து ஸ்டார்ட் ஆகுறது, கீழே வந்துட்டு இப்போ எண்டிங் இமேஜை கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் ஏதாவது கீ ஆப்ஷன் இருக்கும், அந்த கீ ஆப்ஷன் மேலே ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதாவது கீ ஆப்ஷன் அங்கே ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு கீழே இருக்க இமேஜை அப்படியே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இமேஜ் எங்கேயோ அங்கே வந்து இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் ஆகும். இப்போ கீழே இருக்க மேலே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன் அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துருங்க, கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை அப்படியே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசி இமேஜ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ரெண்டுமே உங்களுக்கு ஆப்போசிட் டெஸ்டினேஷனில் அப்படியே ஸ்க்ரோல் ஆகும், பார்க்க நல்லா இருக்கும். இப்போ வீடியோவோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. அப்படியே கீழே ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பேஜை ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி சென்டரில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பிப் ஐகானை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் இருக்கிற ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிட்டு பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஐக்கானை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மியூசிக்ஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். யாரெல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காம வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், தேவையான குவாலிட்டியில வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.